ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்தியானது. டேஸ்ட் பார்த்துக்குங்க, அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் நம்ம இது ஒரு 5 நிமிடங்களே அதிகங்க, அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியானது. இது குழந்தைங்களுக்குலாம் அந்த மஷ்ரூம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கணுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நான் இந்த மஷ்ரூம் சூப் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேங்க. 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் கழுவிட்டு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே சிலைஸாக மெல்லிஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 4 பூண்டு பற்கள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. மஷ்ரூம் எப்பவுமே கழுவும் போது ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது. கழுவிட்டு உடனே நம்ம எடுத்துடணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு சூப் செய்கிறதுக்காக. ஒரு சூப் ரெசிபி செய்யணும், டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மஷ்ரூம் சூப் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த 4 பூண்டு பற்களை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டன் உருகுறதுக்குள்ளேயே அந்த பூண்டு பற்களை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் அதிக பதமாக இருக்கணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம மஷ்ரூம் சேர்த்துருவோம். இப்போ மஷ்ரூம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் மஷ்ரூம் போட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி விட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம், பூண்டு, அந்த உப்பு, மஷ்ரூம் எல்லாம் கலந்து வர மாதிரி கலக்கிட்டு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க இந்த மஷ்ரூமை. இப்போ நான் 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் பட்டர், இன்னும் கொஞ்சம் நான் மைதா மாவு எடுத்திருக்கேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த பட்டர் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவு எதுக்காக சேர்க்குறது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு யம்மியான ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் மைதா மாவு சேர்க்குறோம். இப்போ இந்த மைதா மாவும் இதில் போட்டுக்கலாம். இந்த பட்டர் உருவினோடனே இந்த மைதா மாவு போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பால் சேர்த்தாச்சு. அந்த நம்ம 2 கிளாஸில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அந்த சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு யம்மியான ஒரு திக்னஸான ஒரு பதம் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். இப்போ மஷ்ரூம் இதோடு சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூம் போட்டோடனே மஷ்ரூம் வேக வேக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போவுமே மஷ்ரூம் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நான் அந்தளவுக்கு தான் பால் ஊற்றிருக்கேன். அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும், லைட்டாக கொதிச்சாலே போதும். இப்போ நான் வெங்காயத்தாள் சேர்த்துக்கிட்டேங்க. இது கொஞ்சம் அதிகப்படியான ருசியை கொடுக்கும். உங்களுக்கு மல்லித்தலை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு சூப்புக்குமே மிளகுத்தூள் சேர்த்தா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.